தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜென்சி கிட்ஸ் ஜென்சி கொத்தூஸ் அவங்க வந்து ஒரு மீட்டப் பண்ணியிருக்காங்க. அத மீட்டப்னு சொல்ல முடியாது. ஒரு ஒப்பாரி நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து போய் சில நாட்கள்லயே ஆரம்பிச்சுட்டாங்க ஒப்பாரி வைக்கிற வேலைய. அதன் ஒரு பகுதியாக ஜென்சி மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு மேடைய போட்டு ஒப்பாரி வச்சிருக்காங்க. அதுல என்னென்ன ஒப்பாரி வச்சிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகமானது ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொத்தடிமைகள், கொத்தூஸ் வந்து பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து வைத்தெரிச்சல்ல என்னத்தையாவது பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப இதில் வந்து ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல தோல்விக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். ஜென்சி வந்து நமக்கு ஓட்டே போடல. அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல. ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டாங்க. எனவே நம்ம ஜென்சி இளைஞர்களை வந்து திமுக பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டப் நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டப் நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க பேசப்பட்ட அரசியல் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. உள்ளபடியே மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல் இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தோத்ததுக்கான காரணம் என்னன்னு திமுக இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க தான் நடிக்கிறாங்க. கேட்டா இன்ஸ்டாகிராம்னால தாவேக்கா ஜெயிச்சிருச்சு, அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் பூரா போய் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்கு. எப்பா, உங்களை விட மக்கள் நிறைய அரசியல் புரிதலோட இருக்காங்க. நீங்க தான் உங்க தோத்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அதாவது கிராமத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி. நீங்க தோத்ததுக்கான காரணம் வந்து உங்களுடைய பண்ணையார்த்தனமும், உங்களுடைய தலித் விரோத போக்கும், உங்களுடைய தலக்கணமும் மட்டும்தான் நீங்கள் தோத்ததற்கான முழு காரணம். இது வந்து திமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள், மக்களே நல்லா புரிஞ்சுங்க, திமுகவினுடைய உண்மையான தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும். 200 வாங்கிக்கிட்டு கமெண்ட் போடுறவனுக்கு சத்தியமா தெரியாது. அவனுக்கு நம்ம ஒரே ஒரு பொற்கால ஆட்சியை வந்து தலைவர் கொடுத்துட்டாரு, அதனாலதான் நம்ம தோத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடந்துச்சு, பல்வேறு தலித் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. என்னதான் மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாலும் அது கடைநிலை மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதில் மிகப்பெரிய ஒரு தேக்கம் இருந்துச்சு. இது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாங்க சிறப்பான ஆட்சியை தான் நொட்டினோம், மக்கள் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் மேடையை போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு, கல்யாண வீடுல இருந்து காது குத்து வீடு வரைக்கும் எல்லா வீட்லயும் போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு நம்ம திமுக. சரி, ஓகே. இப்ப இந்த ஜென்சி கொத்தடிமை மீட்டப்புக்கு வருவோம். இப்ப இந்த மீட்டப்ல ஒரு சில இளைஞர்கள் பேசியிருக்காங்க. அந்த இளைஞர்கள் பேசுனதுல வந்து நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதான் மக்களே, தேர்தல் அரசியலில் வந்து வெற்றியும் தோல்வியும் வந்து சகஜம். ஏதோ முதல் முறையா வந்து திமுக வந்து தோல்வியை தழுவுற மாதிரி இவங்க கொடுக்குற பில்டப் சோசியல் மீடியாவை திறக்க முடியல. ஒரே ஒப்பாரியும் ஓலமுமா தான் இருக்குது. சரி மக்களே, இப்ப இந்த பசங்க பேசின அரசியலுக்கு நம்ம வருவோம். அரசியல்னு சொல்ல முடியாது, அங்கேயும் போய் ஒப்பாரி தான் வச்சிருக்காங்க. அதுல 2, 3 இளைஞர்கள் பேசின ஃபுல் வீடியோ நான் பார்க்கல, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஆம் நாங்கள் ஊப்பிக்கள் தான், 200 ஊப்பிக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இளைஞன் என்ன சொல்றாருன்னா, ஆம் வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ், கொத்தடிமைகள், நாங்க கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 2 பேருமே பேசுனது எனக்கு என்ன தோணுதுன்னா, கேவலம் ஒரு பணத்துக்காக, அற்ப பதவிக்காக ஒரு தலைமுறையை வந்து கொத்தடிமையாக மாற்றும் வேலையை வந்து திமுக செஞ்சுட்டு இருக்கான்னு நமக்கு ஒரு உள்ளபடியே ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா மக்களே, முதல்ல அடிமை கொத்தடிமை அப்படின்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அடிமைனா நமக்கு ஒரு எஜமான் இருப்பாரு. அவர் எது சொன்னாலும் சரி கேட்டுட்டு, ஓகே சாமி, கும்புறேன் சாமி, சரிங்க சாமி, அவரு தப்பா இருந்தாலும் சரி செஞ்சுதான் ஆகணும். இதுதான் அடிமை. அதாவது இவங்க அதிமுக சொல்லுவாங்கல்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்து கும்பிடுறாங்க, அன்புமணி கூட சேர்ந்து டயரை நக்குறாங்க, அந்த மாதிரி பல்வேறு விமர்சனம் வச்சாங்க. அதனால அவங்களை அடிமைகள் சொன்னாங்க. அதற்கு மாறாக அதிமுகவினர் வந்து திமுகவினரை வந்து கொத்தடிமைன்னு சொன்னாங்க. எதுக்காக கொத்தடிமைன்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஆளுமை திறன் கிடையாது, உங்களை வந்து கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் தொடர்ச்சி ஆண்டுகிட்டு இருக்கு. கருணாநிதி ஆண்டார், அப்புறம் ஸ்டாலின் இருக்காரு, அடுத்து உதயநிதி வந்துட்டாரு, அடுத்து இன்பநிதி வந்துட்டாரு, அதனால காலங்காலமா ஒரு குடும்பத்துக்கு வேலை செய்யற கொத்தடிமை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொத்தடிமையா இருக்கிறதுல இவ்வளவு ஒரு பெருமையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? நான் என்ன கேக்குறேன், தோத்துட்டீங்க தேர்தல்ல, தோல்விக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தவறுகளை வந்து சரி செய்து நம்ம எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு பேசினா பரவாயில்ல. யாரு வந்தாலும் சரி, நாங்கள் கொத்தடிமையாகத்தான் இருப்போம், நாங்கள் மாற மாட்டோம், மக்கள் தான் மாறணும் அப்படின்னு சொல்றது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம்.
நம்ம 2026 தான் இருக்குமான்னு எனக்குலாம் உள்ளபடியே சந்தேகமா இருக்கு. சுயமரியாதை பேசி வந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு சுயமரியாதையில தூக்கி குப்பையில போடு, நம்ம கொத்தடிமையா ஒரு குடும்பத்துக்கு இருப்போம்னு ஒரு இளைஞர் பட்டாளத்தை கூப்பிடுறீங்களே, உள்ளபடியே வெக்கமா இல்லையான்னு நம்ம கேட்கிறோம். ஏன்னா அங்க ஜென்சி மீட்டப்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஜென்சினா யாரு ஃபர்ஸ்ட்? 18ல இருந்து ஒரு 28, 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் ஜென்சி. ஆனா அந்த மேடையில பேசினவங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எபோவ் 45, 50 அந்த ஏஜ்ல இருக்கவங்க கூட்டு வச்சு ஜென்சி எங்க கிட்ட இருக்காங்க. என்ன நிறுவ வரீங்க நீங்க? என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த ஆட்சியை கொடுத்துட்டீங்க. மக்கள் புரிஞ்சுக்காம ஓட்டு போட்டுட்டாங்க. நாங்க கரெக்டா தான் ஆட்சி புரிஞ்சோம். மக்கள் எங்களை வந்து தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன நிறுவ நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாளாக்க நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துல தாவேக்காவை ஆதரிச்சு பேசுறவங்கள தற்குறின்னு சொன்னீங்க. அப்பதான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்களை தற்குறின்னு சொன்னீங்க. அப்ப அந்த மக்களை தற்குறியா வச்சிருந்த நீங்க தானே மிகப்பெரிய ஒரு தற்குறி. இதை கேட்கணுமா இல்லையா? ஒரு தலைமுறைக்கு அரசியலை கொண்டு போகாம வச்சிருந்த தப்பு யாரோட தப்பு? இருபெரும் திராவிட கட்சிகள் தானே ஆண்டிருக்கீங்க. ஒரு தலைமுறைக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்காதது யாருடைய தவறு? எனவே இது குறித்து நீங்க பேசி, இல்ல நமக்குள்ள சில சில தவறுகள் இருக்கு, நம்ம ஆட்சியில வந்து இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, நம்ம தலித் விரோத போக்கோட செயல்பட்டோம், நம்ம அமைச்சர் பெருமக்கள்லாம் சாதி வெறியோட இருந்தாங்க, அதெல்லாம் திருத்திக்கணும், இளைஞர்களுக்கு வழி விடணும், நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும், இப்படி பேசுனா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நான் 200 ரூபா ஊப்பி தான், நான் கொத்தடிமை தான் அப்படின்னு பேசுறது இது எதுக்கு? கொத்தடிமையா இருக்கிறது ஒரு பெருமையா? இல்ல நான் கேட்கிறேன். வாங்க அரசியலுக்கு வாங்க, கொள்கைகளை படிங்க, அண்ணாவை பத்தி படிங்க, கலைஞரை பத்தி படிங்க, அம்பேத்கரை பத்தி படிங்க, பெரியாரை பத்தி படிங்க. நீங்க படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இப்படி அரசியல் பண்றதா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க கொத்தடிமையா தான் இருப்போம். இது என்னங்க அரசியல்? திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஊக்குவிப்பது மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா இங்க தத்துவங்கள் தான் வந்து தலைவனா இருக்கணுமே தவிர எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தலைவனாக துதிப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கலைஞரை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னா கலைஞர் பேசிய அரசியலை நாங்கள் ஆதரிக்கிறோம். அண்ணாவை ஆதரிக்கிறோம்னா அண்ணா பேசிய அரசியல், அம்பேத்கர், பெரியார் இப்படி எல்லாமே அவர்கள் பேசிய அரசியலும் சமூக நீதி தத்துவங்களால் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்களே தவிர தனி மனிதனாக அவர்களை எந்த இடத்திலும் துதிப்பாடக்கூடாது. அந்த விஷயத்துல வந்து திமுக வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்களோ நமக்கு. ஏன்னா மக்களே சோசியல் மீடியாவை திறக்க முடியல. சோசியல் மீடியால திறந்தாலே இங்க பாருங்க மக்கள் ஏமாத்திட்டாங்க, இங்க பாருங்க இன்ஸ்டாகிராம்ல இவங்க ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சரி, இப்ப நீங்க சொல்றதுபடியே வருவோம். சரி, இன்ஸ்டாகிராம்னாலே விஜய் ஆட்சிக்கு வந்துட்டான்னு இருப்போம். ஏன் உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லையா? உங்கள்கிட்ட சன் டிவி இருக்கு, கலைஞர் டிவி இருக்கு, மேற்கொண்டு மாப்பிள்ள சாரோட பெண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலுக்கும் பணம் கொடுத்து நீங்க செட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளவே வச்சுக்கிட்டு உங்களால ஜெயிக்க முடியலையா? மக்களே, பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்புறம் ஊடக விளம்பரங்களுக்கு, அதான் இந்த தேர்தல் நேரத்துல ஊடக விளம்பரத்துக்கு மட்டும் இந்த திமுகவானது பல கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் ஆடு வருதுல்ல, அதுக்கு. செய்யற தவறெல்லாம் நீங்க செஞ்சுட்டு மக்கள் தான் இன்னைக்கு தவறு பண்ணிட்டாங்க, மக்கள் தான் போய் ஆள தெரியாதவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டாங்கன்னா இது என்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது? கடைசி வரைக்கும் நாங்க தப்பே செய்யல, நாங்க பெரிய ஆட்சியை கொடுத்துட்டோம். என்னத்த மயிரப்படுங்க ஆட்சியை கொடுத்தீங்க நீங்க? என்னத்த மயிரப்படுங்க ஆட்சியை கொடுத்தீங்க? தலித் மக்கள் நாள்தோறும் பாதிக்கப்பட்டாங்க. பல்வேறு பட்டியல் சமூக மக்கள் பாதிப்பு உள்ளானாங்க. தூய்மை பணியாளர்கள், ஆணவ படுகொலைகள், எத்தனை எத்தனை பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் வந்து நாங்க தீர்வு தர மாட்டோம், ஆனா நீங்க எங்களை ஆட்சியில் உட்கார வைக்கணும் அப்படின்னா எதுக்கு? அதிமுக காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிதான் உங்களை நாங்க உட்கார வச்சோம். நீங்க என்னன்னா சட்டமன்றத்துல அதிமுக காரங்க கேள்வி கேட்டா உங்க ஆட்சியில 100 கொலை நடந்துச்சு, எங்க ஆட்சியில வந்து 99 கொலை தான் நடந்துச்சு, அதனால நாங்க சிறப்பான ஆட்சி. இது என்ன பதில்? தவறுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குதுன்றீங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறத சரி பண்ணணும்ல. அதுதானே ஒரு நல்ல ஆட்சிக்கான அழகு. எதுவும் செய்ய மாட்டோம், கோடி கோடியா கொள்ளையடிப்போம், கடைசி நேரத்துல எலும்பு துண்டை வீசி எறிகிற மாதிரி மக்களுக்கு ஒரு 5000 10,000 அக்கௌண்ட்ல போட்டு விட்டோம்னா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு மிதப்பு உங்களுக்கு. இந்த தலைக்கணத்தாலதான் நீங்க வந்து அழிஞ்சிங்க. இந்த தலைக்கணத்தால மட்டும்தான் நீங்க அழிஞ்சிங்க. நானும் பாக்குற ஒரு திமுக காரன் கூட நம்ம ஆட்சியில பிழைகள் இருந்துச்சு, அதனால நம்ம தோத்துட்டோம் ஏத்துக்கிறதே இல்லை. மாறாக ஓட்டு போட்ட மக்களை வந்து இன்னைக்கு வசைப்பாடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு மக்களை வசைப்பாடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பின்னாடி போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டு தனக்கு கீழ் இருக்க அமைச்சர் பெருமக்களை சாதி ரீதியா செயல்படாதீங்கப்பா, கொஞ்சம் மக்கள் பணியை பாருங்க, கொள்ளையடிக்காதீங்க, மக்கள் விரோத ஆட்சியை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணி நீங்க தேர்தலை சந்திக்கணும். அதை விட்டுவிட்டு நாங்க திருந்த மாட்டோம், மக்கள் தான் திருந்தணும்னா மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. ஓகேங்களா? எனவே இளைஞர்களே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா
இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து எழுப்பியிருக்கீங்க. உள்ளபடியே மிகப்பெரிய பாராட்டிற்குரிய ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால பாரம்பரிய கட்சிகளை இன்னைக்கு ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி, புதிதாக வந்த ஒருவருக்கு வாய்ப்பினை வழங்கியிருக்கீங்க. தவறுகள் இருக்கு. தவேக ஆட்சியில வந்து தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து சரி செய்யப்படணும். அதுக்கு நம்ம முட்டுக் குடுக்கல. ஓகேங்களா? யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஏன் அண்ணல் அம்பேத்கரே வந்து முதலமைச்சர் ஆனாலும் இங்க தவறுகள் நடக்கும். ஓகேங்களா? சரி பண்ணணும். ஒரு காலம் குடுக்கணும்ல. புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கான காலம் குடுத்தா தானே அத சரி பண்ணுவாங்க. அத விட்டுப்புட்டு 6 மாசம் வரைக்கும் நாங்க அமைதியா இருப்போம்னா, 6 நாள்லயே ஆரம்பிச்சிட்டீங்களே உங்க வேலைய. எனவே இளம் தலைமுறை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த மண்ணுக்கான அரசியல் எது? இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுவது யார்? எதற்காக நாம் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தோம்? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பங்களிப்பு என்ன? தமிழக வெற்றிக் கழகம் தவறு செய்தால் திருப்பி கேள்வி கேட்கணும். ஏன்னா, என்னதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்திருந்தாலும், பல்வேறு விடயங்களில் வந்து நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோம். அதே மாரி தான் இந்த ஆட்சியிலயும். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியிலயும் தவறு நடந்தாலும் கண்டிப்பா கேள்வி எழுப்புவோம். இதுதான் ஜனநாயகம். ஓகேங்களா? கேள்வி கேட்கணும். ஆட்சியில தவறுன்னா அத சுட்டி காட்டணும். நல்லது பண்ணாங்கன்னா பாராட்டணும். இதுதான் ஜனநாயகம். ஓகேங்களா? அத விட்டுப்புட்டு எங்க பார்த்தாலும் மேடைய போட்டு ஒப்பாரி வைக்கிறது ஜனநாயகம் கிடையாது. எனவே இளம் தலைமுறை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அரசியலை படித்து தெளிவு பெறுங்கள். மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.